ஹலோ கைஸ், இதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டிக்கிட்டு நாங்கள் கண்டென்ட்டை தந்தே ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு எபிசோடில் மட்டும் ஏகப்பட்ட கண்டென்ட்டை வந்து கொடுத்து தள்ளி வச்சுருக்காங்க நம்மளுடைய கண்டஸ்டன்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு. இதில் மஞ்சரி அவர்கள் சௌந்தர்யா கிட்ட போட்ட சண்டையாக இருக்கட்டும், அதே மாதிரி அன்சிதா அவர்கள் டஃப் ஃபைட் கொடுத்ததாக இருக்கட்டும், சொன்ன வாக்கை வந்து மீறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், விஜய் விஷாலுக்கு தர்ஷிகா மேலே ஒரு க்ரெஸ்ஸு, அப்போ அன்ஷிதா மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய கேள்விகள்லாம் வந்து எழும்பியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் விடை சொல்லும் வகையில் இன்றைக்கான எபிசோடும் ஓரளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி ஒரே எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோக்கள் வந்து பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் வந்து தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சின்ன சேனல் இன்னும் கொஞ்சம் பெரிய சேனலாக உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். சம்பவம் நம்பர் 1, காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அசம்பிள் பண்ணி நம்ம தீபக் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறாப்புல. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு மஞ்சரி அவர்களுக்கு சாப்பாடு வந்து போட்டிருப்பாப்புல அருண் பிரசாத். அந்த நேரத்தில் மஞ்சரி அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க, ஏப்பா இவ்வளோ சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாம், கொஞ்சமாக போடுங்க, அவ்வளோலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, இல்லை என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மனசை நினச்சிக்கிட்டு சாப்பாடை வந்து போட்டிருக்காப்புல. நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் சாப்பிட்ட வரை சாப்பிட்டுட்டு மிச்சம் மீந்துருச்சு, இதை வந்து நம்ம கொட்டிடலாம் அப்படின்ற முடிவு எடுக்க போகிறதுக்கப்புறம் நம்ம சாச்சனா கிட்ட வந்து அதை கொடுக்குறாங்க, அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக மஞ்சரி அவர்கள் போயிட்டு அருண் பிரசாத் கிட்ட சொல்லும்போது, அருண் பிரசாத் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டா, நாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரையாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசி விட்டுருக்காப்புல. இதை கேட்கறதுக்கு முத்துக்குமரன் இடையில போயிருக்காப்புல. அப்படி போன உடனே முத்துக்குமரன், நாங்கள் 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கோம், இடையில நீ எதுக்கு வர, ஒழுங்காக வெளியே போடா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசி விட்டுருக்காப்புல நம்ம அருண் பிரசாத். சரி, இதுக்கு முன்னாடியே நம்ம அருண் பிரசாத்துக்கு ஒரு தடவை வந்து சப்போர்ட் பண்ணி மூக்கு உடைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திரும்பியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அவர்கள் வெளியே வந்துட்டு நேற்றுக்கே ஒரு பெரிய பிரச்சனை லெவலுக்கு வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தீபக் கிட்ட நேற்று நைட்டே வந்து சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து சாப்பாட்டு பிரச்சனை, இது எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, பொது பிரச்சனை, சாப்பாடு யார் யாருக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ அளவாக போடுறது நல்லது, ஏன்னா வேஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய தப்பாயிடும், ஒருவேளை வந்து ஒரு சிலவருக்கு வந்து பத்தாமல் கூட போயிடும். ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, இதை வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாப்புல. இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுனால தீபக் அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டு இதை பற்றி அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை எழுப்பி நிப்பாட்டி பேச சொல்கிறாப்புல. முத்துக்குமரன் ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் வந்து சொல்கிறாப்புல, இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தீபக் அவர்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, யாருக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. அருண் பிரசாத் வந்து நேற்றுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாப்புல. ஒருவேளை அவங்கவுங்களுக்கு போக வேண்டியது அவங்கவுங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணாமல் அருணுக்கு சப்போர்ட்டும் பண்ணாமல் நடுநிலையாக பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் கடைசி வரைக்குமே முத்துக்குமரன் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லவே விடலை. இன்னொரு பக்கம் யாருமே வந்து இப்போ இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் பொதுவெளியிலே இதை வந்து சொல்லாதீங்க, தனியாக பேசணுன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இவங்களுக்கு வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பொது வெளியில் இப்படி பேசும்போது அது ஒரு பிராண்டாக மாறுது, இதை வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய எதிர்ப்புகள் வருது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ பேசணுமோ எங்கே பேசணுமோ அப்போ மட்டும் பேசிக்கோங்க, அதேமாதிரி ரைட் டு ஸ்பீக்கு வேர் டு ஸ்பீக் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கே வந்து முடிச்சு விட்டாப்புல. கடைசியாக வந்து இந்த சாப்பாட்டு பிரச்சனையை விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது சொல்யூஷன் வர்றதுக்காக பேசும்போது தர்ஷிகா வந்து டக்குன்னு வந்து எந்திரிச்சு, நேற்றுக்கே இந்த பிரச்சனை வந்து நிறைய வந்து ஓடிடுச்சு, இப்போ வந்து எல்லாருமே பசியில் வந்து இருந்துகிட்ருக்கோம், இப்போ வந்து மறுபடியும் இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா அவங்க 3 பேருக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மனுஷன் முத்து வந்து பயங்கர வெறுப்பாயிடுறாப்புல. சாச்சனா கூப்பிட்டு கேட்குறாங்க, இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறபோது அவங்க மறுக்கிறதுக்கும் அதுக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏமா நான் பேசுகிறதே வந்து பொதுவான விஷயத்துக்கு தான்மா பேசுகிறேன், இது தனிப்பட்ட விஷயமா இருந்தால் அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாமே காட்டலாம், இது பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பொதுவான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம்மா இது பொதுவான விஷயந்தான், இப்போ ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது பொதுவான விஷயம் தானே, இந்த ஃபுட் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் காமனான ஒரு பொருள் தானே, அப்படி இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல. உடனே சாச்சனாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஆமாம் இதை பற்றி பேசியிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, இதுக்கான பிரச்சனை என்னைக்காவது வரும், அன்னைக்கு வந்து நம்ம முத்துக்குமரன் சொன்னது வந்து வெடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம்.
அதுக்கப்புறம் மஞ்சரி, அப்புறம் சாச்சனா, அப்புறம் நம்மளுடைய ராணவ் இவங்கெல்லாம் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் பழைய வீடாக இருந்துச்சு, 2 வீடாக இருந்துச்சு. அப்போ தான் ரூல்ஸ் இருந்துச்சு, ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு, டாஸ்க் பண்ணோம், கிச்சனுக்குள்ளே போக முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ தான் அந்த பிரச்சனையே இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? கிச்சன் இன்சார்ஜ் தான் இந்த வேலைகளை வந்து செய்யணும், இவங்க தான் இந்த வேலைகளை பண்ணணும், இவங்க தான் இந்த வேலையை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஏன் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க? இது வரைக்கும் இந்த 7 வாரம் 8 வாரத்தில் ஒரு 8 தடவை போயிருப்பேனா, 8 தடவை அந்த ஃப்ரீசரை வந்து திறந்துருப்பேனா, அவ்வளோதான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா ஒரு பக்கம் வந்து புலம்புறாங்க. மஞ்சரி அவர்கள் வந்து ஒரு பக்கம் புலம்புறாங்க. இது வந்து ஃப்ரீடமே கிடையாது, ஃப்ரீடமே இல்லாத மாதிரி தான் வந்து இருக்குது, கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியும் புலம்பிட்டு இருக்காங்க. இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து ஜாக்லினுக்கும் ரயான் அவர்களுக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அந்த கான்வர்சேஷன் என்னன்னா, நான் ஒரு சைடு எடுப்பேன் அப்படின்னா அது அருண் சைடை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாக்லினும் அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அது ஒரு விஷயம் வந்து நடந்து போச்சு. அது வந்து வேணும்னு பண்ணானா, அப்படி பண்ணானா, இப்படி பண்ணான்றதெல்லாம் தெரியாது. பட் அருணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாயமாக படுறதுனால அவர் வந்து அமைதியாகவே இருந்தார். இவங்கெல்லாம் பேசும்போது ஒருவேளை தப்பாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைடு வந்து அருணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுதான் ஜாக்லின் அவர்களும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சவுண்டுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ சவுண்டுக்கும் மஞ்சரிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, இவங்க பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. ஸோ அதுக்கு மஞ்சரி வந்து ஒரு விளக்கம் கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் கூட்டு உட்கார வச்சு ஏமா நீ இப்படி பண்ண, ஏமா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்கறது வழக்கமாகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த பிரச்சனை ஆகும்போது மறுபடியும் அவங்களோட முகத்தில் தான் முழிக்கணும் அப்படிங்கிற போது அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வர்றது தான் இந்த பிக் பாஸோடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்கப்படுது. ஸோ அந்த விதத்தில் வந்து மஞ்சரி அவர்களும் சவுண்ட் அவர்களும் கூடி பேசுகிறாங்க. அப்போ மஞ்சரி வந்து கேட்குறாங்க, ஏம்மா பொய் எங்கே நான் சொன்னேன், நீ வந்து பொய் சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைக்கிற, உனக்கு ஒரு வேளை பர்சனலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட என்கிட்ட நீ கேட்டிருந்தேன்னா அதுக்கான பதில் வந்து சொல்லியிருப்பேன், நீ சொல்லு, நான் எங்கே பொய் சொன்னேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா அவர்கள் வந்து நீங்கள் கேப்டனாக இருக்கும்போதும் சரி, மஞ்சரியாக இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சரியாக மட்டும் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் வேறு இடத்துல எங்கேயுமே உங்களை வந்து கேப்டனாக பார்க்கல, வேறு ஒரு ஆளாக வந்து நான் பார்க்கவே கிடையாது, மஞ்சரியாக மட்டும்தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது சரி, நான் கேரக்டராக பார்த்ததுக்கும் சரி, நீங்கள் மஞ்சரியாக பார்க்குறதுக்கும் பொய் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா அவர்கள் ஒரு மாதிரி திணறாங்க. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா, நீங்கள் தவறு செய்தேன்னு அதை மாற்றிக்கிற, இல்லை மாற்றி வந்து பேசுகிற அப்படின்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தப்பு பண்ணிவிட்டு அதை மாற்றி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து என் மேலே புகுத்துறிய, அது நியாயமா, நான் எந்த இடத்துல பொய் சொல்லிட்டேன், இந்த இன்சிடெண்ட்டை வச்சு அந்த பொய் என்ன அப்படின்றத சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே பெருசாக வந்து தெரில. ஏன்னா நீ பொய் சொன்ன அவ்வளோதான், ஜென்ரலாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இப்போ என்ன இதையே பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்க, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவ்வளோ கோவப்படுறாங்க. அதுக்கு மஞ்சரி அவர்கள், ஏமா கோவப்படுற, நிதானமாக பேசு, நிதானமாக தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னடா இவ இப்படியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உணர்றாங்களா என்னமோ தெரியல. அதனால் சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா மறுபடியும் போய் ரயான் விஷால் கிட்டெல்லாம் போயிட்டு இதை பற்றி நியாயம் கேட்டுட்ருக்காங்க. நியாயம் கேட்கும்போது மஞ்சரி பொய் சொல்கிற மாதிரி தானே இருக்குன்றாங்க. அதுக்கு விஜய் விஷாலும் ரயான் அவர்களும் மாற்றி சொன்னால் கூட இல்லை, அவங்க மாறி பேசுகிறாங்கன்னு வேணால் சொல்லலாம். மாறி பேசுகிறதுனால அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னு ஒரு தடவைக்கு இல்லை, ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட சௌந்தர்யா அவர்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, மறுபடியும் பொய் சொல்கிறாங்க தானே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க. மேபி அந்த முத்து விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யாவுக்கு சிரிப்பே வந்துச்சு. அப்பா அடி, எப்படியோ ஒரு விதத்தில் வந்து பொய்யை நம்ம கண்டுபிடிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜென்ரலாகவே ஒருத்தர் வந்து பொய் சொல்லுவாங்க, ஒருத்தர் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீ டிஃபைனாக நம்ம யோசிக்கிறதே மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயந்தான். உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு அதை பற்றி கேள்வி கேட்டாக்கா அவங்க மேலே கோவப்படுறது எந்த
விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தர்ஷிகாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. நம்ம மோஸ்ட்டாக எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா ப்ரோமோக்களில் கூட வந்து போட்டிருந்தாங்க. இப்போ தர்ஷிகாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் லவ் இருக்கா இல்லையா, இல்லை க்ரஷ்ஷாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா, பழகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்குது. இப்போ தர்ஷிகாவுக்கும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியல. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து விஷாலை பற்றியும் பேசலை, லவ்வை பற்றியும் பேசலை, க்ரஷ்ஷை பற்றியும் வந்து பேசலை, எதை பற்றியுமே பேசலை. அவங்க ஜென்ரலாக அன்ஷிதா பற்றி வந்து பேசுகிறாங்க. அன்ஷிதா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா ரொம்ப நாட்களாக. அவள் நான் பேசினா கூட வந்து பெருசாக வந்து பேசிக்க மாட்டேங்கிறான். அவன் மூஞ்சி திருப்பிட்டு வந்து போய்கிட்டே இருக்கான். எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருக்குது. நான் மறுபடியும் வந்து போய் பேசுகிறதுனால ஸோ எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதோ டெவலப் பண்ணுறதுக்காகவோ நான் இந்த வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டாண்டர்டாக வந்து சொல்கிறாங்க. பட் பவித்ரா அவர்களும் ஆனந்தி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து மாறி 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 வந்து பேசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மாறி மாறி வந்து பேசிக்கிறாங்க. இல்லை அவள் வேறு மாதிரி யோசிக்கிறா, அவள் வந்து உன்னை கூப்பிட்டாலாமே, அவள் கூப்பிட்டு நீ பேசாமல் போயிட்டியாமே அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அது எப்படி நான் பேசாமல் போயிடுவேன், நீங்கள் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேசாமல் போயிடுவேன், அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கணும், இல்லை கூப்பிட்டு வச்சு கன்சோல் பண்ணியிருக்கணும். அதை விட்டு அவள் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ அதனால் நான் எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் எனக்கு வந்து செட்டே ஆகாது. நான் யாரோட அன்புக்காகவும் வரல, யாரோட நட்புக்காகவும் நான் வரல, இந்த வீட்டுக்குள்ளே நான் கேம் ப்ளே பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் பவித்ரா அவர்களும் ஆனந்தி அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை வந்து கோணத்தையே மாற்றுறாங்க. சொல்லப்போனால் பவித்ரா தான் மாற்றுறாங்க. இல்லடி விஜய் விஷால் கிட்ட வந்து அன்ஷிதா வந்து கொஞ்சம் ஓவராக வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிறதுனால தர்ஷிகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தர்ஷிகா கிட்ட விஜய் விஷால் வந்து பழகிறதுனால அன்ஷிதாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. மேபி அந்த பொசசிவ்னஸ் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் அன்ஷிதா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க பவித்ராவும் ஆனந்தியும். அன்ஷிதா கிளியராக சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து இல்லை, வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு அவனுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறத சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக இல்லைன்ட்டாங்க. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் நினச்சேன் அந்த பொண்ணு வந்து அப்படி ரியாக்ட் பண்ணும்போதே நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது அவள் யோசிப்பா, இந்த பிரச்சனைக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ கிட்ட வந்து நிற்கும் அப்படின்னு நான் சத்தியமாக நினைக்கவே கிடையாது. இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட போய் பேசி தான் அவனும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா அவர்கள் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கிளியராகவே சொல்லிடுறாங்க ஆனந்தி, இல்லைம்மா உனக்கு ஏதாவது பொசசிவ்னஸ் வந்து இருக்கா விஷால் மேலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேத்திக்கு கூட வந்து தர்ஷிகாவுக்கும் உனக்கு ஏதாவது லவ் இருக்காடா, என்னடா ஏதுரா அப்படின்னு தான் சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவன் வந்து க்ரஷ் இருக்குது அப்படின்லாம் கூட வந்து சொல்ல, ஒருத்தர் என் மேலே ஃபீலிங் வச்சுருக்காங்க, அவங்கள வந்து நம்ம ரொம்ப நிராகரித்து பேசக்கூடாது அப்படின்றதுனால நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்லையா யார், விஜய் விஷால். அப்போ தப்பு பண்ணது யார், விஜய் விஷால். விஜய் விஷால் அன்ஷிதா கிட்டேயும் நல்லா பேசுகிறான், தர்ஷிகா கிட்டேயும் நல்லா பேசுகிறான். இந்த பக்கம் அன்ஷிதா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தா தர்ஷிகாவுக்கு போயிட்டு க்ரீம் போட்டுட்ருக்காப்புல. அவங்க காலையிலே வந்து பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றிருப்பாங்க கறி குழம்புக்காக, அதனால் கையெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து க்ரீம் போட்டு தடவி விட்ருக்காப்புல கையை. இந்த பக்கம் அன்ஷிதா அழுதுட்டுருக்காங்க. டேய் என்னடா ஒரு நியாயமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. இதுக்கு தான் நம்ம ஆனந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ கோவப்பட்டா, நேர்மையாக கோவப்பட்டா நம்ம விஜய் விஷால் மேலே தான் கோவப்படணும், இவங்க மேலாம் கிடையாது. இதை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசி முடிவு பண்ணலாம், ஒரு டைம் வந்து ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு டெசிஷனுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அந்த டைம் ஒதுக்கி என்ன பேசி என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. இது ட்ரையாங்கிள் காதலா, இல்லை டபுள் சைடு காதலா, இல்லை ஒன் சைடு காதலா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாஸ்க்கை படித்து முடித்த உடனே அவங்கவுங்களுடைய அலைன்ஸ் வந்து தேடுறாங்க. அதாவது சொல்லப்போனால் கேங்கை வந்து தேடுறாங்க, குரூப்பை வந்து தேடுறாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. என்னுடைய பொம்மை நீ எடு, உன்னுடைய பொம்மையை நான் எடுக்கிறேன், இல்லைனா அவன் எடுப்பான் இவன் எடுப்பான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. சௌந்தர்யா ஃபஸ்ட் ரவுண்டே அவுட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட பொம்மையை வந்து யாருமே எடுக்கவே இல்லை. ஆனால் நம்மளுடைய ரஞ்சித் இருக்காப்புல, மனுஷ கேமே புரியலன்னு சொல்லிட்டு இருந்த ஆள் ராணுவோடைய பொம்மையை எடுத்து வச்சு அவன் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஜாக்லின் கேங்கிலேருந்து தர்ஷிகாவோடைய பொம்மையை எடுத்துகிட்டு வந்து இந்த பொம்மையை வச்சுக்கோங்க, அந்த பொம்மையை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த பொம்மையை வந்து கொடுத்துருவாப்புல. அதாவது ராணுவ பொம்மையை கொடுத்துட்றாங்க. அந்த ராணுவ பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே சேர்த்துடுறாங்க. இந்த பக்கம் சௌந்தர்யா பொம்மையை வச்சுக்கிட்டு தர்ஷிகாவும், அந்த பக்கம் ரஞ்சித் அவர்கள் வந்து தர்ஷிகாவோட பொம்மையை வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ தர்ஷிகா உள்ளே போகணுமா இல்லை சௌந்தர்யா உள்ளே போகணுமா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேமாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கிடையில் பயங்கர காண்டாயிடுது. சத்யா அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க.
சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ராணுவோடைய பொம்மை தானே வச்சுருந்தீங்க, இப்போ என்ன நீங்கள் தர்ஷிகாவோட பொம்மையை வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் தர்ஷிகா செம்ம காண்டாகி சௌந்தர்யாவுடைய டாலை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ தர்ஷிகா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா வெளியே போகிறாங்க. உடனே சௌந்தர்யா அவர்கள் வந்து தர்ஷிகாவுடைய பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு சௌந்தர்யாவுடைய பொம்மையை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் தீபக் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி தர்ஷிகா அவுட் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ரூல் பிரேக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை கழிச்சிட்டு முதலேருந்து போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்பில் நம்முடைய பிக் பாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் ஆட்டம் தொடங்கினதும் சௌந்தர்யா அவர்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகி வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராணு செகண்ட் ரவுண்டில் அவுட் ஆகி வெளியே போகிறாங்க. அந்த ஆள் அவுட் ஆனது ஒரு செம்ம காமெடியான ஒரு விஷயம். சேர்ந்தது பவித்ரா, அன்ஷிதா, ராணவ். ஸோ ராணவ் கிட்ட கிடைச்சது வந்து பவித்ராவுடைய பொம்மை. அவர் நினச்சிருந்தா பவித்ராவை அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, பவித்ராவோட பொம்மையை தூக்கி பவித்ரா கிட்டே கொடுத்தாங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்ஷிதா கிட்ட இருந்த பொம்மையை தூக்கி பவித்ரா கிட்ட கொடுத்ததும் ராணுவ அவர்கள் வெளியே வந்து நின்றாப்பில். இவங்க 2 பேர் உள்ளே போய் பொம்மையை வச்சுட்டாங்க. அதனால் ராணுவ அவர்கள் செகண்ட் ரவுண்டில் அவுட் ஆகி வெளியே போயிட்டார். ரொம்ப வெகுளித்தனமான ஒரு ஆளாக வந்து இருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 3வது ரவுண்டு ஆரம்பிச்சதும் நம்முடைய மஞ்சரி அவர்கள் ஜாக்லினுடைய பொம்மையை வச்சுருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக்கோடைய பொம்மையை வச்சுருக்காங்க. நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் வந்து மஞ்சரியோடைய பொம்மையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்குது, யாரோடைய பொம்மை வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் சௌந்தர்யா அவர்கள் வந்து தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி நீங்கள் குரூப்பாக தானே விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட ஒரு மொக்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்ட பேசுகிற பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீ ஏன் இப்படி விளையாடுற, அப்படியே விளையாடுற, 2 இதை வந்து நீ ஹோல்டு பண்ணுறதானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணாங்க. அதுக்கு வந்து மஞ்சரி அவர்கள் வந்து 2 ஹோல்டு பண்ணுறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் இருக்குது, அவ்வளோதானே வித்தியாசம். திரும்பி அதே வந்து சௌந்தர்யா சொல்லி இருந்தாங்க. அதுக்கு வந்து மஞ்சரி அவர்கள் வந்து இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை, நீ இந்த கேமுக்குள்ளே இருக்கியா, இருந்தால் நீ கேள்விகள் நான் பதில் சொல்கிறேன், சும்மா இதே பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதை மிஞ்சி சௌந்தர்யா அவர்கள் வந்து பயங்கரமாக பேசியிருப்பாங்க. எபிசோட் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீ பொய்க்காரடி, நீ பொய்க்காரி, என்னோட ஸ்வீட் பேக்கரியை பற்றி நீ பேசினல்ல, இது என்ன உங்கள் வீடா, உள்ளே போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி மாதிரி தான் வந்து இருந்தது. தேவையில்லாத ஆணி மாதிரி இருந்ததெல்லாம் கிடையாது, உண்மையாகவே இது தேவையில்லாத ஆணி தான். ஏன்னா இவங்க ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கப்புறம் மஞ்சரியை கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸே வந்து கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இவங்க 2 பேருக்குமான இன்சிடென்ட் நடந்திருந்தால் கூட, இப்போ ஜாக்லின் இருக்க வேண்டிய இடத்துல வந்து சௌந்தர்யா இருந்திருந்தால் கூட அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருந்தால் அது ஏற்றுக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். தேவையில்லாத ஒரு இடத்துல மூக்க நுழைச்சி தேவையில்லாத விஷயங்களை வந்து கேள்வி கேட்டு கேவலமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா அவர்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்பயே சொன்னாங்க ரயான் அவர்களும் ஜெப்ரி அவர்களும். இப்போ நீ போய் கேட்டியே அது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. ஏன்னா வாயே மூடு அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டாங்க. அதில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. இந்த பக்கம் இன்னும் பயங்கரமான அந்த ஹைப் வந்து ஏறிட்டே இருக்குது. எப்படி மஞ்சரி வந்து வைக்கவே மாட்டா, ஏன்னா இப்போ அடித்த அடிக்கு வந்து வாங்கின அடிக்கும் வந்து மஞ்சரி வந்து விட்டே கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜாக்லின் விட்டு கொடுக்காதுன்றாங்க. அன்ஷிதா வந்து கிளியராக சொல்லிடுச்சு, எனக்கு மஞ்சரி வந்து உள்ளே போகக்கூடாது, அதனால் நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் கடைசி வரைக்குமே மஞ்சரியோடைய டாலை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாப்புல. அப்புறம் கார்டன் ஏரியாவிலே நைட்டு 3:30 மணி வரையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதாவுக்கு மனசு மாறி டக்குன்னு வந்து மஞ்சரி அவர்களுடைய அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. ஏன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் வச்சாங்கன்னா அவங்களால முடியல, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரெஸ்ட் ரூம் வந்து போக முடியல அப்படின்ற போது கட்டுப்படுத்த முடியாமல் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருந்தாங்க. பட் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து தெரியுறாங்க. மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பிடிவாதத்தை மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு விதத்தில் வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து பாராட்டலாம். அதே மாதிரி ஜாக்லின் அவர்கள் மஞ்சரிக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க, நீ உள்ளே போய் என்னை சேஃப் கார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா நீ உள்ளே போகிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினும் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்ஸ்அப் வந்து கொடுத்தே ஆகணும். கடைசியாக மஞ்சரி அவர்கள் சேவாக்கப்பட்டாங்க. தீபக் அவர்கள் எலிமினேட் ஆகியிருக்காரு இந்த 3வது சுற்றில். அடுத்தடுத்த சுற்றுக்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இன்றைக்கான எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி முழுக்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.